அனாதியான வீட்டை பற்றிய அனுபவம் என்ற தலைப்பில் சகோதரி கலா அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. என்னுடைய அன்பான சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக குளோபல் பக்தியை இந்த மாதம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாபா எங்களை நினைவிலே தொலைத்திருத்தல் என்ற வாசகத்தால் அழைக்கின்றார். நாம் அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அத்துடன் அவர் எங்களுடைய அனாதியான வீட்டை அனுபவம் செய்வதற்கான அழைப்பிதழை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது உண்மையிலேயே மிகவும் ஒரு அழகான ஒரு அழைப்பிதழாகும். பாபா எங்களுடைய வீட்டை பற்றி எங்களை சொல்கின்றார். அனாதியான வீடு, இனிமையான வீடு, நிச்சயமாக ஆத்மா அங்கு பறந்து செல்ல வேண்டும் என்பதை விரும்புகின்றது. அந்த அழைப்புதலை பெற்று கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றது. அவை அனாதி என்று சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தை எங்களுக்கு ஆம் எப்பொழுதும் எங்களுக்காக இருக்கின்றது என்ற சமிச்சையை கொடுக்கின்றது. நீங்கள் அதற்கு ஒரு கணத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இல்லாவிட்டால் அந்த நேரத்துக்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. எப்பொழுதுமே அது இருக்கின்றது. சத்தியயுகம் என்பது உருவாக்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வீடு எப்பொழுதும் இருக்கின்றது, அனாதியாக இருக்கின்றது. எங்களுடைய புத்தி மூலம் நாம் அங்கு பறந்து செல்ல வேண்டியது மட்டுமே இருக்கின்றது. அவை நாம் இப்பொழுது அந்த அனாதியான இடத்தில் இருக்கின்ற அந்த கப்பால்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது நம்முடைய சுதந்திரமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கின்றது. அது எங்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கின்றது. அந்த விடுதலை என்பது வெளிப்புறமான விடயங்களிலிருந்து விடுபடுவது அல்ல, எங்களுடைய புலனுறுப்புகளிலிருந்து விடுவது, எங்களுடைய புத்தியினுடைய மும்மரமான தன்மையிலிருந்து விடுபடுதல், எங்களுடைய சொந்த சம்ஸ்காரங்களிலிருந்து விடுதலை அடைதல். இந்த விடுதலை தான் உண்மையிலேயே உண்மையான விடுதலை. இதுதான் எங்களை அந்த உண்மையான விடுதலையை பெற வைக்கின்றது. அவை எங்களை அந்த இடத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கின்றது. அந்த இடம் என்பது பாபாவுடைய அன்பை நாம் அனுபவம் செய்கின்றோம், பாபாவுடைய அரவணைப்பை அனுபவம் செய்கின்றோம். அத்துடன் எங்களுடைய சொந்த உரிமைகளுக்கான அதிபதியாக நான் இருப்பது, அதாவது இவ்வாறு இருக்கும் பொழுது என்னால் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள அல்லது அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கின்ற அந்த தூய்மையான இந்த இடத்தில் தான் நாம் நம்முடைய முழுமையான வடிவத்தை பெறுகின்றோம். அப்பொழுது பாபா சொல்லுகின்றார், விதை ரூபம் என்று சொல்கின்றார். என நீங்கள் விடுதலை அடைந்திருப்பது என்று சொன்னால் அது வெறுமையடைந்த நிலை இல்லை, ஆனால் முழுமையடைந்திருக்கின்ற நிலையை குறிக்கின்றது. ஆகவே எனக்கு இந்த வீட்டை அனுபவம் செய்கின்ற வீடை அனுபவம் செய்வதென்று சொன்னால் பாபாவை இனிமையான சந்திப்பை அனுபவம் செய்வதுதான் நான் சொல்வேன். அங்கு வேறு வகையில் எந்த வகையான தாக்கம் இல்லை. வெளிப்புறமோ அல்லது உள்புறமோ இந்த ஆதிக்கம் இல்லாமல் இதயத்துக்குமான சந்திப்பு என்று சொல்லி மிக நெருக்கமான ஒரு இணைப்பு என்று நான் சொல்வேன். ஒரு தூய்மையான உறவு என்று சொல்வேன். அதுதான் என்னுடைய வீட்டிலே, எங்களுடைய வீட்டிலே நாம் இந்த நெருக்கத்தை அனுபவம் செய்யலாம். இதன் மூலம் எங்களுடைய முழுமையான ஆஸ்தியையும் எங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். அவை இந்த அழைப்பிதழ் மூலமும் பாபாவிடமிருந்து நாங்கள் இதனை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இது மிகவும் எல்லைக்கப்பால் பட்டது, மௌனத்தினுடைய எல்லைக்கப்பால் பட்ட ஒரு இடமாகும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பெற்று அடிக்கடி நாம் அங்கே போகலாம். ஒரு நாளைக்கு ஒருக்கா அல்ல, அல்லது ஒரு சில தடவைகள் அல்ல, அடிக்கடி ஒவ்வொரு செகண்டுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களை அடிக்கடி நாம் அந்த இடத்துக்கு எங்களுடைய புத்தியை மனதையும் அங்கே செல்லு பாபா, நான் இங்கே இருக்கின்றேன், உங்களுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே நான் இருக்கிறேன், அந்த அன்பிலே நீங்கள் உங்களை இணைத்திருத்து கொள்ள வேண்டும். பாபாவுடைய அரவணைப்பிலே உங்களை வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய அனாதியான வீட்டுக்கு உங்களை நான் அரவணைக்கிறேன். ஓம் சாந்தி.